வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது அப்பளப்பூ புளிக்குழம்பு எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருமதி சுப்பிரமணியம். சமையல் குறிப்பில் இன்றைக்கி லஞ்சுக்கு ஒரு டேஸ்டியான புளிக்குழம்பு செய்ய போகிறோம். காய் எதுவும் போடாமல் பொரிச்ச அப்பளப்பூவை குழம்புல போட்டு செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல அப்பளப்பூவை வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு வாணலியில் எண்ணெய் வச்சு அதில் எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் அப்பளப்பூவை போட்டு வறுத்து எடுத்துறேன். வறுத்து வச்ச அப்பளப்பூவை ஒரு தட்டில் எடுத்து தனியாக வச்சிடறேன். இப்போ புளிக்குழம்புக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், பச்சை மிளகாய் 1 கிள்ளி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி மிளகாய் வத்தல் 1 கிள்ளி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை, அப்புறம் பூண்டு பல் ஒரு 15 பல்லுக்கிட்ட நல்லா உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் அதே மாதிரி ஒரு 12 சின்ன வெங்காயம் உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். அது தவிர புளிக்குழம்பு பொடியும் கல் உப்பும், புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து நல்லா ஊற வச்சு புளி இதாக எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒன்றா நான் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் அந்த வாணலியை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நல்லா 2 டேபிள் ஸ்பூன் தாராளமாக ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் முதல்ல போட்டாச்சு. அடுத்தது இந்த மிளகாய் வத்தலும் மிளகாயும் போட்டேன். அதை ஒரு கிளறிட்டு இந்த வெந்தயத்தோடு சேர்ந்து அது வறுப்பட்ட உடனே அடுத்தது கருவேப்பிலை, அடுத்தது உரிச்சு வச்சுருக்கிற பூண்டு பல் அது போட்டுட்டேன். எப்போவுமே குழம்புல வெங்காயம், வெள்ளைப்பூடு 2 சேர்க்குறப்போ 2ஐயும் ஒன்றா போட வேண்டாம். முதல்ல பூண்டு பற்களை வதக்கிட்டு அது கொஞ்சம் நல்லா நிறம் மாறி நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் சேர்க்கணும். அப்போ தான் 2 ஒன்று போல் வதங்கும். 2ஐயும் சேர்த்து போட்டோன்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும், பூண்டு வதங்காது. இது சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம். பூண்டு நல்லா நிறம் மாதிரி வதங்கிடுச்சு. வெங்காயம் சேர்ந்து நல்லா வதக்கிடலாம். அடுத்தது இந்த உப்பு, கல் உப்பையும் புளிக்குழம்பு பொடியும் அதில் சேர்த்து ஒரு கிளறிடலாம். அது கொஞ்சம் பச்சை வாசனை போகும். அதனால் இதை நல்லா லேசாக லோ ஃப்ளேமில் கிளறிட்டு அதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணியை சேர்த்துடலாம். இப்போ இந்த புளி தண்ணியை சேர்த்துடலாம். அதில் இந்த புளிக்குழம்பு பொடி உங்கள்கிட்ட தனியாக இல்லைன்னா சாம்பார் பொடி கூட சேர்க்கலாம், தப்பு இல்லை. அப்படி சாம்பார் பொடியும் உங்கள்கிட்ட அவைலபிளாக இல்லைன்னா தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள் அதை சேர்த்து கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிட்டா சரியாக இருக்கும். குழம்பு நல்லா ஒன்று போல் சேர்ந்து கொதிச்சிருச்சு. பொடியை முதல்லையே குழம்பு பொடி அந்த எண்ணெயில் போட்டு ஒரு வதக்கிட்டோம் இல்லையா, அதனால் இந்த ராஸ் மாதிரி சீக்கிரமே போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அடுப்பை அணைச்சிட்டு இந்த வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த அப்பளப்பூ இதை இதில் சேர்த்துற போகிறோம். இது அவ்வளோ ஒரு வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அப்பளப்பூங்கிறது உளுந்தில் செஞ்சது இல்லையா, அதனால் இந்த குழம்புல அந்த புளிப்பில் சேர்றப்போ அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட அப்பளம் இல்லைன்னா நீங்கள் அப்பளத்தை பொரித்து சின்ன சின்ன துண்டுகளாகவும் எடுத்து போடலாம். இப்போ இதை எடுத்து நம்ம பரிமாறிடுவோம். சுவையான அப்பளப்பூ புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாதத்தில், சுடு சாதத்தில் பருப்பு, நெய் அல்லது துவையல், நெய் கலந்து பிசைஞ்சு இந்த குழம்பை ஊற்றி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏதாவது ஒரு கெட் டுகெதர் அந்த மாதிரி ஒரு பாட்லக் பண்ணுறீங்கன்னா இது ஒரு அடிஷ்னல் குழம்பா பண்ணிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிப்பியாக இருக்கும். காய்கறி எதுவும் அவைலபிளாக இல்லைன்னா டக்குன்னு இந்த அப்பளப்பூவை பொரித்து குழம்புல போட்டு வைக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்து பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் யோகாமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.